திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள மணிமண்டபத்தில் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரின் சிலைக்கு குடியரசு முன்னாள் தலைவர் ராம்நாத் கோவிந்த், முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் தீபன். தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய கள சூழல் என்னவாக இருக்கின்றது பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரீதா. திருச்சிக்கு 2 நாள் சுற்றுப்பயணமாக முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தனது குடும்பத்துடன் நேற்றைய தினம் திருச்சி விமான நிலையம் வந்தடைந்தார். அங்கிருந்து நேரடியாக திருச்சி மாவட்ட ஆட்சியர் சாலை அமைந்துள்ள நட்சத்திர விடுதியில் இரவு தங்கியிருந்தார். அதைத் தொடர்ந்து இன்று திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய பெருமிடுகு முத்தையர் மணிமண்டபம் சிலைக்கு முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் மற்றும் முன்னாள் மத்திய இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், முத்தையர் சமுதாயத்தின் முக்கிய நிர்வாகி இருக்கக்கூடிய RV பரதன் ஆகியோர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து இங்கிருந்து நேரடியாக ஸ்ரீரங்கம் ரங்கநாத திருக்கோயில் மற்றும் திருவானைக்காவில் இருக்கக்கூடிய ஜம்புகேஸ்வர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோயில் சாமி தரிசனம் மேற்கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து முக்கொம்பு சுற்றுலாத்தலத்தை பார்வையிட்ட பிறகு அங்கு இருக்கக்கூடிய தவவன பகுதியில் சில நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். அதனைத் தொடர்ந்து மதிய உணவிற்காக மீண்டும் அந்த நட்சத்திர விடுதிக்கு வருகிறார். அங்கிருந்து மாலை உச்சிப்புலியார் கோயில் சாமி தரிசனம் செய்கிறார். அதனைத் தொடர்ந்து நாளை காலை திருச்சியிலிருந்து புறப்பட்டு தஞ்சாவூரில் பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ள முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் அந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு நாளை மாலை திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் நடைபெறக்கூடிய புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்ற பிறகு நாளை மறுநாள் இங்கிருந்து நேரடியாக விமானம் மூலம் சென்னை புறப்படுகிறார். இந்த 2 நாள் சுற்றுப்பயணம் என்பது முன்னாள் குடியரசுத் தலைவர் திருச்சி வருகை தந்தது பெரும் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது. ஏனென்றால் அவர் வழியில் பாதுகாப்பு பணிகள் அல்லது தீவிரப்படுத்த வேண்டும் என்பது குறித்து காவல்துறை உயர் அதிகாரி திருச்சி மாவட்டம் முழுவதுமாக பாதுகாப்பு பணியை தீவிரப்படுத்தியுள்ளார்கள். முத்தையர் சிலைக்கு முன்னாள் குடியரசுத் தலைவர் மாலை அணிவித்து பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாக அந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்களும் தெரிவித்துள்ளார்கள். விவரங்களுக்கு நன்றி தீபன். Iya, oke. Nah, ikan.